வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து கட்டிங்ல வரக்கூடிய டிப்ஸ் தான் இன்னைக்கு சொல்லப் போறேன். என்ன டிப்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் பீஸ்ல இங்கேக்கும், இங்கேக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? யாருக்கெல்லாம் இது எவ்வளோ இருக்கணும்? அதே மாரி இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறத இன்னைக்கு சொல்றேன். இது வந்து நமக்கு வந்து ஒல்லியா இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு, ஒல்லியா இருக்கவங்களுக்கு இது நம்ம ஒரு 2 1/2 வச்சா போதும். ஓகேங்களா? 2 1/4 2 2 கரெக்ட்டா இருக்கும். இதே வந்து ரொம்ப வந்து பாடியா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு 3 3 1/4 வைக்கலாம். ஓகேங்களா? இது அதாவது செஸ்ட் ரவுண்ட் வந்து 34லேருந்து 38 வரைக்கும் நம்ம 2 1/2 வைக்கலாம். 38லேருந்து 44 இது வரைக்கும் நம்ம 3 1/4 வைக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி இந்த டிஸ்டன்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதே மாரி செஸ்ட் ரவுண்ட் வந்து கம்மியா இருக்கிறவங்களுக்கு, நம்ம வந்து இதனுடைய அளவும் 2 1/2 வைக்கலாம். ஓகேங்களா? இதில எந்த அளவு பிடிக்கிறீங்களோ, அதே அளவு இத பிடிச்சுக்கோங்க. இதுலயே 2 1/2 வைக்கலாம். இல்ல இது வந்து இன்னும் வந்து ரொம்ப வந்து அ அதாவது அவங்களுக்கு வந்து இந்த வித்தியாசம் எப்படின்னா, பாடி லூஸ் வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய ஹிப்போடைய சுற்றளவு வச்சுன்னு தான் சொல்லணும். சில பேத்துக்கு வந்து பாடி லூஸ் வந்து 44 இருக்கும். ஆனா வந்து ஹிப்போட சுற்றளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுவும் ஒரு 40 பக்கமா இருக்கும். அந்த மாரி இருக்கவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கம்மியான 2 1/2 அளவு பிடிச்சாவே போதும். இதே வந்து 36 தான் இருக்கும். சில பேத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து 8 பாயிண்ட் வித்தியாசம் வருது. இந்த மாரி வந்து வித்தியாசம் அதிகமா வருது அப்படின்னா, ஸோ இதில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா துணிய நம்ம இதில தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், பிடிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாடி லூஸ் அளவும், இந்த ஹிப் லூஸ் அளவும் வச்சு, நீங்க இந்த அளவ வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதில எவ்வளோ பிடிக்கணும்னா 2 1/2லேருந்து 3 1/4 வரைக்கும் நீங்க வந்து பிடிச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.